கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய ஆளுநர் அவர்கள் இந்த அவைக்கு வந்தார். அவர் சென்றபோது அவர் அறிக்கையாக வெளியிட்டது புதிய உதயம் தோன்றிய நாள். நாம் அனைவரும் இணைந்து பயணிக்க தொடங்கியுள்ளோம். இடையூறின்றி வாசித்ததில் மன நிறைவு அடைகிறேன். இது ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு. இவ்வாறு மேதகு ஆளுநர்களே மகிழ்ச்சியுடன் பாராட்டிய பின் வேறு எவரிடமிருந்து பாராட்டு பத்திரம் வேண்டும்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு. ஆளுநர் உரை என்றாலே ஒரு பதற்றம் நம்மை பற்றி கொள்ளும். ஆனால் இந்த முறை அவை தொடங்கியவுடனே தமிழ்த்தாய் வாழ்த்து கம்பீரமாக ஒலித்தது. தேசிய கீதமும் பெருமையாக இசைத்தது. மேதகு ஆளுநர் அவர்களும் ரொம்பவே சந்தோஷமாக புன்னகையோடு தன் உரையை வாசித்து முடித்ததோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் சரித்திர புரட்சியை தன்னந்தனியே ஏற்படுத்தியுள்ளார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் என புகழ்ந்திருக்கிறார்கள். இதைவிட இந்த அரசுக்கு வேற என்ன பெருமை வேண்டும்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது முதலமைச்சர் நாற்காலியில் வந்து உட்கார்ந்தவுடனேயே அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் நடுவில் இருந்த எல்லைக்கோடு அழிக்கப்பட்டு அது நட்பின் பாலமாக அமைந்துவிட்டது. இதோடு நிற்கவில்லை. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஒரு இணக்கமான ஒரு உறவு இருந்தால் மட்டும்தான் மாநிலம் வளரும் என்பதை புரிந்து மிக மிக முதிர்ச்சியான ஒரு அரசியல் பாதையை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இதுதான் மற்ற தலைவர்களுக்கும் வழி நடத்த தெரிந்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை இந்த அவையில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 4 நிமிஷம் ரொம்ப கூட போயிட்டு பேரவைத் தலைவரை 7 தடவை எழுந்திருக்க கொஞ்சம் குறைச்சிங்க. மேல 4 நிமிஷம் 17 நிமிஷம் ஓடி வச்சு 8 தடவை எழுந்திருக்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் 5 நிமிஷம் கூட அனுமதிக்கணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்பிக்கையில் சிறந்தது தன்னம்பிக்கை. தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை தான் தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கையை தாரக மந்திரமாக கொண்டு தடைகளை தகர்த்தெறிந்து இந்த விசில் புரட்சி மூலம் தமிழ்நாட்டில் நல்லாட்சி அமைய வேண்டும், இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்க வேண்டும் என்ற தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தற்பொழுது பூர்வாங்க நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எனது உரையை நிகழ்த்துவதற்கு முன்பாக எனது மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி தொடர்பான 2-3 கோரிக்கை தான். பேரவைத் தலைவர்களே, மன்னார்குடியில் 125 ஆண்டு நகராட்சி மன்னார்குடி நகராட்சி. இதுவரை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அங்கே இல்லை. பல முறை முயற்சித்தும் நீதிமன்ற வளாகம் அங்கே இல்லை. அதே போல விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்கள் அதிகம் இருக்கிற பரவாக்கோட்டை மற்றும் உள்ளிக்கோட்டை பகுதியில் விளையாட்டு அரங்கம் அமைத்து தர வேண்டும். நீடாமங்கல பேரூராட்சி பழமையான பேரூராட்சி, இதுவரை அங்கே பேருந்து நிலையம் அமைக்கப்படவில்லை, அமைத்து தர வேண்டும் என்கிற எனது வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். நீடாமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தை வடுவூர் தலைமையிடமாக கொண்டு ஒரு ஊராட்சி ஒன்றியம் அமைத்து தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். அதே போல இடமலை கிராமத்தில் கைப்பந்துக்கென உள் விளையாட்டு அரங்கம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பெரியார் பகுத்தறிவு சித்திரம் தீட்டினார் பெரியார், பெருந்தலைவர் காமராஜர் கல்வி சித்திரம் தீட்டினார் காமராஜர், பேரறிஞர் அண்ணா சுயமரியாதை சித்திரம் தீட்டினார் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் தீட்டினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பசிப்பிடி போக்க அம்மா உணவு என்ற அற்புதமான திட்டத்தை தீட்டினார். நம் முதல்வர்கள் அமைதி புரட்சி என்ற திட்டத்தை தமிழ்நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது ஒரு சில உறுப்பினர்கள் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்று பேசினார்கள். இந்த சூழ்நிலையில் கொலை, கொள்ளை, பாலியல் துன்புறுத்தல்கள் ஒரு சில மாதங்களுக்கு கட்டுக்குள் கொண்டு வருவது என்பது யாராலும் இயலாத காரியம். அவற்றை எல்லாம் சரி செய்ய காவல்துறையை மக்களின் நண்பனாக மாற்றி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் முயற்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஆளுநர் உரை பத்தி 18 பெண்களின் பாதுகாப்பினை பேணி காப்பது, பெண்களுக்கு எதிராக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதற்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசால் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆளுநர் உரை பத்தி 19 போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படை அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு படை அமைக்கப்பட்ட பின் போதைப் பொருள் நடமாட்டம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு
இதன் மூலம் சட்டம் ஒழுங்கு சீராகும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. தமிழ்நாட்டின் அடையாளமாக தமிழ் மொழி உள்ளது. உலகத்தோடு நாம் போட்டி போட ஆங்கில மொழியும் தேவை. எனவேதான் இந்த இரு மொழிக் கொள்கையில் இந்த அரசு எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்பதை ஆளுநர் உரை தெளிவுபடுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.